ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என்னோட ஸ்மால் ஓப்பன் கிச்சன் ஆர்கனைசேஷன் பார்த்துடலாமா? நம்ம இந்தியன் கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஸ்பைசஸ், ஆயில், அப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர் இந்த திங்ஸ்லாம் கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். கேஸ் ஸ்டவ்க்கு கீழே கொஞ்சம் திங்ஸ் அன்ஆர்கனைஸ்டாக தான் இது வரைக்கும் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட இந்த செப்பல் ஸ்டாண்டு சும்மா தான் இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் நிறையா திங்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஸ்டோர் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த ஸ்டாண்டு நல்லாவே ஸ்டடியாக இருக்கிறதுனால அயன் கடாய்ஸோட வெயிட்ஸ் எல்லாம் நல்லாவே லிஃப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ நிறையா திங்ஸும் ஸ்டோர் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. வெர்டிக்கல் ஸ்பேஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கும் போது கிச்சனை என்லார்ஜ் பண்ணி காட்டலாம். ஃபைனலாக அரிசி ட்ரம்மையும் வச்சு ஸோ கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இனி என்னோட குக்கிங்க்கு அயன் கடாய், ஸ்பைசஸ் இது எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பிளேஸையும் ரீஆர்கனைஸ் பண்ணியாச்சு. என்னோட இந்த ஆர்கனைசேஷன் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. பாய்.